ராம்கீர் புவாவோட பயணம் குதிரை வண்டியில ஜம்னு ஆரம்பிக்குது. வெடிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ஓட கரையோரமா குதிரை வண்டிக்காரன் வண்டியை நிறுத்த 2 பேரும் சிற்றுண்டி சாப்பிடுறாங்க. தொடர்ந்து பயணம் செய்யறாங்க. நல்லா விடிகிற நேரத்துல ஜாம்னியருக்குள்ள குதிரை வண்டி நுழையுது. அவசரமா காலை கடன் கழிக்க ராம்கீர் புவா போயிட்டு வராரு. போய் வந்து பார்த்தா குதிரையையும் குதிரையும் ஆளை காணும். சரி, ஊருக்குள்ளதான் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி கிராம மக்கள்கிட்ட விசாரிச்சுட்டு நானா வீட்டை தேடி கண்டுபிடிச்சு நானா கிட்ட போய் ஆரத்தி பாடலையும் உதியும் கொடுக்குறாரு. பாபா இது மாதிரி அவசரமா உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படிங்கிற செய்தியோட கொடுக்குறாரு. உடனே உதி தண்ணீர்ல கரைச்சு மீனாவுக்கு கொடுக்கப்படுது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சுகப்பிரசவம் ஆகுது. மத்தவங்க எல்லாம் ஆரத்தி பாடல சத்தமா பஜன் பாடிட்டு இருக்காங்க. ஐயா, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியான செய்தி கேட்டேன். உங்களோட வண்டியில சுகமான பயணம். நீங்க கொடுத்த அனுப்பின டிஃபன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ராம்கீர் புவா சொல்ல திகச்சு போய், ஐயா நீங்க வர்றது எனக்கு தெரியாதே, எப்படி நான் உங்களுக்கு வண்டி அனுப்பியிருக்க முடியும், சாப்பாடு அனுப்பியிருக்க முடியும், நீங்க சொல்ற அடையாளத்துல யாரும் என்கிட்ட வேலை பார்க்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டு, பாபா தான் நான் திண்டாடுறது பொறுக்காம எனக்கு உதவி செய்யறதுக்காக சமயத்துக்கு உங்களை அனுப்பி வச்சிருக்காரு போல. நம்ம 2 பேருக்கும் தேவையான உதவியை செஞ்சு சமய சஞ்சீவியா இருந்து இப்ப மகிழ்ச்சியாவும் இருக்க வழி செஞ்சுட்டாரு அப்படின்னு பாபாவோட அன்பையும் உதவியும் நினைச்சு 2 பேரும் சந்தோஷப்பட்டு புல்லரிச்சு